ரங்கராஜ், இந்த புதிய பட்டியலில் நிறைய பேர்கள் மாற்றம் செய்யப்படவில்லை என்று நமக்கு தெரிகிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்க. நம்முடைய பார்வை பிறகு நம்ம கட்டாயம் சொல்லிடலாம். இது முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சரவையில யார் யார் அப்படிங்கிற பட்டியல் வந்திருக்கு. பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. மொத்தமா முதலமைச்சரையும் உள்ளிட்ட 31 அமைச்சர்கள் இருக்காங்க. முதலமைச்சர் சேர்த்து மொத்தம் 31 அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்தவர்கள் அத்தனை பேருமே அப்படியே கொண்டு வரப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப கவனமா பாக்குறோம். புதிய முகமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இவங்க இருந்தாங்க, திரு மாஃபாய் கே பாண்டியராஜன் இருந்தார். அவருக்கு பதிலாக திரு செங்கோட்டையன், நம்ம ஏற்கனவே காலையிலேயே குறிப்பிட்டிருந்தோம். செங்கோட்டையன் இந்த பிரச்சனையில ரொம்ப முக்கியமான ஒரு நபரா தொடர்ந்து இருந்தார். அவர் அவைத்தலைவர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால அவருக்கு இன்னொரு பதவி கொடுக்கப்படும் நம்ம நிச்சயமான எதிர்பார்த்தோம். நம்ம மதியம் முதலமைச்சர் பதவியேற்கிறதுக்காக ஆளுநர் அழைச்சாருன்னு சொல்லி சொன்ன போதே செங்கோட்டையனுக்கு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத தந்தி தொலைக்காட்சியில குறிப்பிட்டோம். அதே போலவே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு மாஃபாய் கே பாண்டியராஜன் அவர்கள் வைத்த கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவையில 3வது இடம் வழங்கப்பட்டிருக்கு. அமைச்சரவையில முதலிடத்துல திரு பழனிசாமி அவர்கள் அமைச்சருடைய புறக்காரோடு அந்த பட்டியலில் சேர்ந்து வந்திருக்கு. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் திரு கே பழனிசாமி அவர்கள் பொது நிர்வாகம் மற்றும் காவல், IAS, பொதுப்பணி எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து பாக்குறாங்க. தேர்தல், பாஸ்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து பாக்குறாங்க. அதே மாதிரி திரு சீனிவாசன், திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் நம்பர் 2 அமைச்சர்கள் இருக்காரு. அவர் ஏற்கனவே கையாண்ட வனத்துறை தான் தொடர்ந்து கையாள்றார். 3வது இடத்துல திரு செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர். அவர் பள்ளிக்கல்வித்துறை திரு பாண்டியராஜன் அவர்கள் வைத்த பள்ளிக்கல்வித்துறை வழங்கப்பட்டிருக்கு. 4வதாக மதுரை மேற்கு தொகுதியை சேர்ந்த செல்லூர் திரு கே ராஜ் ஏற்கனவே அமைச்சராக இருந்தார். அவர் அதே கூட்டுறவுத்துறை அமைச்சராக தொடர்ந்தார். 5வது இடத்துல திரு தங்கமணி அவர்கள் ஏற்கனவே அமைச்சர்கள் 5வது இடத்துல இருந்தார். அவர் குமாரபாளையம் தொகுதியை சேர்ந்தவர். அவர் மின்சாரத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார், தற்போது தொடர்ந்தார். 6வதாக தொண்டாமுத்தூர் தொகுதியை சேர்ந்த திரு SP வேலுமணி அவர்கள் அமைச்சர்கள் இருக்கிறார். ஏற்கனவே அமைச்சராக இருந்தார். அவர் அப்படியே சொல்கிறார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகராட்சி வளர்ச்சி துறை பார்க்கிறார். அதே போல டி ஜெயக்குமார் அவர்கள் 7வதாக ஏற்கனவே இருந்த மீன்வளத்துறை அவர் தொடர்கிறார், ராயபுரம் தொகுதியை சேர்ந்தவர். அதே போல அமைச்சராக திரு சி சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார். இந்த முறை அவரும் தொடர்கிறார். அதே துறைதான் அதே அமைச்சர் திரு விழுப்புரம் தொகுதியை சேர்ந்தவர். அதே போல பாலக்கோடு தொகுதியை சேர்ந்த திரு கே அன்பழகன் ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார், தற்போதும் அதே பதவியில் தொடர்கிறார். அதே போல திருமதி டாக்டர் வி சரோஜா அவர்கள் ராசிபுரம் தொகுதியை சேர்ந்த ஒரு சமூக நலத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார், தற்போது தொடர்கிறார். அதே போல திரு MC சம்பத் அவர்கள் கடலூர் தொகுதியை சேர்ந்த தொழில்துறை அமைச்சராக ஏற்கனவே தொடர்ந்தார், தற்போதும் தொடர்கிறார். அதே போல திரு KC கருப்பணன் அவர்கள் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார், தற்போதும் தொடர்கிறார். அதே போல திரு காமராஜ் அவர்கள் நன்னிலம் தொகுதியை சேர்ந்த திரு காமராஜ் அவர்கள் உணவு மற்றும் பொதுவிநியோகத்துறை அமைச்சராக தொடர்கிறார். அதே திரு OS மணியம் அவர்கள் வேதாரண்யம் தொகுதியை சேர்ந்தவர், ஏற்கனவே கைத்தறித்துறை அமைச்சராக தொடர்ந்தார், தற்போதும் அதே தொடர்கிறார். அதே போல உடுமலைப்பேட்டையை சேர்ந்த திரு K ராதாகிருஷ்ணன் அவர்கள் வீட்டு வசதி மற்றும் நகராட்சி நிர்வாக மேம்பாட்டுத்துறை. அதே போல திரு V விஜயபாஸ்கர் அவர்கள் ஏற்கனவே அவர் விராலிமலை தொகுதியை சேர்ந்தவர், அது ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார், தற்போது சுகாதாரத்துறை அமைச்சராக தொடர்கிறார். திரு துரைக்கண் அவர்கள் பாபநாசம் தொகுதியை சேர்ந்தவர், விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறார். அதே போல திரு கடம்பூர் ராஜு அவர்கள் கோயில்பட்டி ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் தான். அவர் DIPR இன்ஃபர்மேஷன் செய்தி தொடர்பு துறையுடைய அமைச்சராக அவர் தொடர்கிறார். அதே போல RB உதயகுமார் திருமங்கலம் தொகுதியை சேர்ந்தவர், வருவாய்த்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார், தற்போது அதே பதவியில் தொடர்கிறார். அதே போல திரு நடராஜன் அவர்கள் திரு N நடராஜன் திருச்சிராப்பள்ளி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவர், சுற்றுலாத்துறை அமைச்சராக தொடர்கிறார். வெள்ளமண்டி நடராஜன் என்று பெரும்பாலும் அழைக்கப்படுவார். அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக தொடர்கிறார். அதே போல திரு KC வீரமணி அவர்கள் ஜோலார்பேட்டை தொகுதியை சேர்ந்தவர், அவர் கமர்ஷியல் டாக்ஸஸ் அமைச்சராக தொடர்கிறார். அதே போல திரு KT ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர், ஏற்கனவே அமைச்சராக இருந்தார், தற்போது கூட பால்வளத்துறை அமைச்சராக தொடர்கிறார். அதே போல திரு பெஞ்சமின் அவர்கள் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர், ஏற்கனவே கிராம தொழில் ஊரக தொழில்துறை துறையை சேர்ந்தவர், அதே அந்த பதவியில் தொடர்கிறார். அதே போல நீலோபர் கபில் பெண் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த பெண் அமைச்சர், வாணியம்பாடி தொகுதியை சேர்ந்தவர் டாக்டர் நீலோபர் கபில் அவர் தொழிலாளர் துறை அமைச்சராக, மினிஸ்டர் ஆஃப் லேபர் தொழிலாளர் துறை அமைச்சராக தொடர்கிறார். அதே போல திரு MR விஜயபாஸ்கர் அவர்கள் கரூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர், அவருக்கு போக்குவரத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார், தற்போது தொடர்கிறார். அதே போல திரு M மணிகண்டன் அவர்கள் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர். அதே போல அவர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏற்கனவே அந்த பகுதியில் இருந்தார், அவர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக தொடர்கிறார், தற்போது கூட. அதே போல ஏற்கனவே அமைச்சராக இருந்த திருமதி ராஜலட்சுமி சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர், அவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக ஏற்கனவே இருந்தார், தற்போது தொடர்கிறார். அதே போல திரு G பாஸ்கரன் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர், அவர் காதி மற்றும் கிராம தொழில்துறையுடைய கிராம தொழில் வாரியத்துறை அமைச்சராக தொடர்கிறார். திரு G பாஸ்கரன் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி. ஆரணி சட்டமன்ற தொகுதி திரு ராமச்சந்திரன் ஏற்கனவே ராமச்சந்திரன் இருந்தார், இப்போது இவர் ராமச்சந்திரன், அவர் இந்து அறநிலையத்துறை மற்றும் இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சராக தொடர்கிறார். அதே போல வளர்மதி ஏற்கனவே இருந்தவர், இது சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த வளர்மதி அல்ல, வேற வளர்மதி ஏற்கனவே இருந்தவர். ஸ்ரீரங்கம் தொகுதியில இடைத்தேர்தலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு பதிலாக போட்டியிட்டு வென்றவர்.
அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக தொடர்கிறார் திருமதி வளர்மதி அவர்கள். அதே போல இறுதியாக 31வது அமைச்சராக ஒசூர் தொகுதியைச் சேர்ந்த ஏற்கனவே அமைச்சரான திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் அனிமல் ஹஸ்பண்டரி கால்நடைத்துறை அமைச்சராக தொடர்கிறார். மொத்தம் 31 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எந்த பெரிய மாற்றமும் இல்லாத 99 விழுக்காடு அதே துறையில் தொடரக்கூடிய அமைச்சர்கள். ஒரே ஒரு முக்கியமான மாற்றம், முதலமைச்சர் வந்து மாறி இருக்கிறார், 2வது அமைச்சர் மாறி இருக்கிறார். முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார், அவருடைய துறை அப்படியே ஒதுக்கப்பட்டு திரு கே பழனிசாமி அவர்கள், எடப்பாடி திரு கே பழனிசாமி அவர்கள் அப்படியே தொடர்கிறார். அது பொதுப்பணியும் கூட அவரிடமே சேர்ந்து இருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையும் கூட ஏற்கனவே அவரிடம் இருந்தது. அவர் வந்து ஏற்கனவே முன்னாள் சட்டமன்றத்தில் 2016 மே மாதம் பதவியேற்ற தமிழக முதலமைச்சராக மறைந்த புலத்தில் ஜெயலலிதா தலைமையில் பதவியேற்ற அமைச்சரவையில் அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தார். தற்போது அவரிடம் முழுமையாக நெடுஞ்சாலைத்துறையும் இருக்கிறது, பொதுப்பணித்துறையும் இருக்கிறது, முதலமைச்சர் பதவி இருக்கிறது. ஒரு முழுமையான நிறைய அதிகாரங்கள் கொண்ட ஒரு முதலமைச்சராக அவர் தொடர்கிறார். எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களிடம் நெடுஞ்சாலைத்துறை இருக்கிறது, பொதுப்பணித்துறை இருக்கிறது, பொதுத்துறை இருக்கிறது, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய IAS அதிகாரிகளுடைய கட்டுப்பாடு இருக்கிறது, உள்துறையாக இருக்கிறது, காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இருக்கிறார்கள், காவல்துறை இருக்கிறது, ஹோம் ஃபைனான்ஸ் இருக்கிறது, பிளானிங் திட்டமிடல் இருக்கிறது, சட்டமன்றம் அவரிடம் கீழ் வருகிறது, தேர்தல் அவர் கீழ் வருகிறது, அதிகாரிகள் நியமனம் வருகிறது. அத்தனை துறைகளுமே சேர்ந்தது ஏற்கனவே இருந்த நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த அவரிடம் வருகிறது. அதே போல 2வது இடத்துல திரு திண்டுக்கல் சீனிவாசன் கடந்த ஆட்சியிலேயே அவர் மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தார். இந்த ஆட்சியிலே 2016 அமைச்சர்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தார். அவர் வந்து இந்த அமைச்சரவையில புரோட்டோகால்ல 2வது அமைச்சராக இருக்கிறார். அதே போல 3வது அமைச்சராக இந்த 2016 ஆண்டும் 2011 ஆண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற போது அந்த அரசுல அமைச்சரவை பதவி கொடுக்கப்படாத மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தற்போது இந்த திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் ஒரு பிளவு ஏற்படுத்திய போது அந்த பொதுச் செயலாளர் சசிகலா தலைமையிலான அணிக்கு வந்து ஒரு வலு சேர்த்திருந்த திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து அவருடைய இந்த பிளவு ஏற்படும் பொதுச்செயலாளர் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது வந்து அவர் தான் மிக பெரிய அளவில் கவனிக்கப்பட்டார். பொதுக்குழு கூடிய போதே அவர் வந்து பொறுப்புல இருந்து பதவியில் இல்லாத போதே கூட அவர் வந்து மேடையிலேயே முதல் வரிசையிலேயே முதலமைச்சர் அருகிலேயே அமர வைக்கப்பட்டார். அந்த அளவுக்கு இவருடைய செயல், இவருடைய திட்டம் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கும் என்பதனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. திரு அவருடைய அதிமுகவுடைய அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள் வெளியேறிய போது அந்த கட்சியுடைய அவைத்தலைவராக உடனடியாக திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா அவர்களால் நியமிக்கப்பட்டார். தற்போது அவருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்பட்டது. ஒரு புதிய அமைச்சராக திரு செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே நுழைந்திருக்கிறார். அமைச்சரவையில நீண்ட இடைவெளிக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு இந்த 2 முறை அவர் ஆட்சி இருந்தபோது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது வாய்ப்பு கிடைக்கல. தற்போது திரு டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர் சேர்ந்து இந்த வாய்ப்பு அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறை திரு மாஃபாய் கே பாண்டியராஜன் திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருந்த திரு மாஃபாய் கே பாண்டியராஜன் அவர்கள் வகித்த பள்ளிக்கூட கல்வித்துறை அமைச்சர் பதவியை திரு செங்கோட்டையன் அவர்கள் பெற்றிருக்கிறார். மற்ற அமைச்சரவை எல்லாம் ஏற்கனவே இருந்ததுதான். செல்லூர் ராஜுலந்து திரு தங்கமணி, திரு SP வேலுமணி, திரு D ஜெயக்குமார், திரு CV சண்முகம், திரு K அன்பழகன், டாக்டர் V சரோஜா, திரு MC சம்பத், திரு KC கருப்பணன், திரு R காமராஜ், திரு OS மணியன், திரு K ராதாகிருஷ்ணன், திரு C விஜயபாஸ்கர், திரு துரைக்கண்ணு, திரு கடம்பூர் ராஜு, திரு உதயகுமார், திரு நடராஜன், திரு KC வீரமணி, திரு KT ராஜேந்திர பாலாஜி, திரு பெஞ்சமின், திரு நிலோபர் கபில், திரு MR விஜயபாஸ்கர், மணிகண்டன், திருமதி ராஜலட்சுமி மற்றும் G பாஸ்கரன், திரு ராமச்சந்திரன், வளர்மதி மற்றும் இறுதியாக 31வது அமைச்சராக திரு P பாலகிருஷ்ண ரெட்டி கால்நடைத்துறை அமைச்சராக இருந்தவர் தற்போது தொடர்கிறார். இதுதான் தற்போது அமைச்சரவையில நமக்கு ராஜ்பவன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய கவர்னர் மாளிகையில் வந்திருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல். பழனிசாமி தலைமையில் புதிய அமைச்சரவை பட்டியல் தற்போது தயாராகி உள்ளது. இதில் பெரிய மாற்றங்கள் இல்லை என்ற தகவலையும் நீங்கள் தெரிவித்தீர்கள். இந்த புதிய அமைச்சர்களாக பதவியேற்ற பிறகு உள்ள நடைமுறைகள் என்னென்னவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? புது நடைமுறைகள் ரொம்ப சுலபமானதான். தற்போது வந்து உடனடியாக 4:30 மணிக்கு அமைச்சரவை பதவியேற்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நாளாக அவரால் கொண்டாட முடியாது. ஏற்கனவே ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இவங்க வந்து பதவியேற்றிருந்தாங்க. இதற்கு முன்னாடி அவங்க சிறையில் இருந்தபோது அதே போல ஒரு சந்தர்ப்பம் தான் தற்போது வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால ஆர்ப்பாட்டமான கொண்டாட்டங்கள் முன்னாடி நல்லா அவங்க நமக்கு நினைவு இருக்கும். சசிகலா அவர்கள் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக
பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த போது அப்போது உடனடியாக சென்னை பல்கலைக்கழகத்துடைய காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய சென்னை பல்கலைக்கழகத்துடைய 100ஆண்டு விழா மண்டபம் இதற்காக தயார் செய்யப்பட்டது. அப்போ கடுமையான ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், காவல்துறை நிப்பாட்டப்படுறது, அமைச்சர்கள் போய் பார்வையிடல் என்று பல்வேறு விஷயங்கள் நடந்தன. அப்போ தற்போது அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் தேவைப்படாத அவர் நிலையில் அவர் மனநிலையில் இருக்கிறார்கள். அவர் அவருடைய கட்சியோட பூச்சியாளர் சிறையில் இருக்கும்போது ஒரு கொண்டாட்டமான பதவியேற்பு இருக்க வேண்டாம் என்பதாக அதாவது உடனடியாக ராஜ்பவன்ல இதையும் தந்தி தொலைக்காட்சி தான் முதல்ல சொன்னது அப்படிங்கிறது நம்முடைய கவனத்துக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. அது முதலே இந்த ஆர்ப்பாட்டமான அமைச்சரவை இருக்காது. அதனால அவர்கள் உடனடியாக ராஜ்பவன்லயே அந்த பதவியேற்பு நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4:30 மணிக்கு ராஜ்பவன்ல இந்த பதவியேற்பு நடக்கிறது. அமைச்சரவையில பெரிய மாற்றம் இல்லை என்கிறத பார்க்கிறோம். திரு செங்கோட்டையன் அவர்கள் சேர்க்கப்பட்டு உட்பட. இது தவிர இவர்கள் நமக்கு கிடைத்திருக்கூடிய தொடர்புடைய பதவியேற்பு முடித்த உடனே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில அத்தனை பேருமே நேரடியாக காமராஜர் சாலையில மெரினா கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா ஆகியோருடைய நினைவிடத்துல இவங்க அஞ்சலி செலுத்துறாங்க. அவர் அஞ்சலி செலுத்துறாங்க. இதுதான் இப்போ பிறகு உடனே இன்றே போய் தலைமைச் செயலகத்துல பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் 99% இருக்கின்றன. திரு பாண்டே, 124 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று மாலை 4:30 மணி விளைவில் பதவியேற்க உள்ள இந்த நிலையில் தற்போது புதிய அமைச்சரவை பட்டியல் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த புதிய அமைச்சரவை பட்டியல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறதா? அது நம்முடைய முடிவுக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. சட்டப்படி முதலமைச்சராக யார் பொறுப்பேற்கிறாரோ அவருடைய பரிந்துரையின் பேரில் அவர் அமைச்சரவையை ஆளுநர் நியமிக்கிறார். இது யாருடைய விருப்பத்துக்கு உட்பட்டதல்ல. என்னுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பம் என்பதை தாண்டி மக்கள் தங்களுடைய விருப்பத்தை 2016ஆம் ஆண்டு மே மாதம் காட்டிவிட்டார்கள். 2016 மே மாதம் அவர்கள் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பது 5 ஆண்டுகளுக்கானது. 2021 வரை இந்த சட்டசபை தொடரும் என்பதுதான் மக்களுடைய மேண்டேட். மக்களுடைய மேண்டேட் என்பது வார வாரம் மாறுவதல்ல. அது சட்டம் அதை அனுமதிக்கவில்லை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. இடையில ஏதேனும் ஒரு வீழ்ச்சி ஏற்படுமையானால் அவருடைய பொது தேர்வு நடக்க வேண்டியிருக்க வாய்ப்பு. சமீபத்தில் கூட நேற்று 2-3 நாட்களாக கரணம் தப்பினால் மரணம் என்ற அளவுக்கு இந்த பக்கம் மிகப்பெரிய அளவில் ஜனாதிபதி ஆட்சி கூட அமல்படுத்தப்பட்டு விடுமோ என்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை எல்லாம் நிலவியதை நாம் கண்கூட பார்த்தோம். ஆனால் முழுமையாக தற்போது அவர்கள் அந்த கட்டத்தை கடந்திருந்து புதிய அமைச்சரவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அமைய இருக்கிறது. நாம் ஏற்கனவே காலையிலேயே சொன்னது போல இன்னும் ஒரே ஒரு கட்டம் அவர்கள் நகர்த்த வேண்டியிருக்கிறது. 15 நாட்கள் அவர்களுக்கு காலக்கெடு விதித்திருக்கிறார் தமிழக ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்கள். சட்டசபை கூட்டப்படும் 15 நாட்களுக்குள் சட்டசபை ஒரு நாள் மட்டும் கூட்டப்படும். அந்த ஒரு நாளில் அத்தனை பேருமே ஏற்கனவே எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத யாருமே இந்த இடத்துல அமைச்சரவையில் இல்லை. அதனால சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஏற்கனவே இந்த மட்டத்தில் உறுப்பினர்கள் என்பதனால அவர்கள் அத்தனை பேரும் அமைச்சராக இன்றே பதவியேற்கார்கள். முழுமையான பதவி கிட்டத்தட்ட 99% அத்தனை பேருமே ஏற்கனவே இருந்த துறைகள் தான் தொடர்கிறார்கள் என்பதால் அல்லது இந்த புதிய மாற்றம் கிடையாது என்பதனால் அவர்கள் பணியை தொடர்வதில் எந்த சிக்கலும் இல்லை. மாறாக சட்டமன்றத்தை கூட்டி அதில் தங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரே ஒரு சட்டம் மட்டும் நகர்த்த வேண்டியிருக்கிறது. அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை அநேகமாக திங்கட்கிழமை என்று நமக்கு வரக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன. அது மிக விரைவில் கூட இருக்கலாம். பாசிபிள் என்று சொல்லியிருக்காரு. எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் சொல்லியிருக்காரு. அதனால திங்கட்கிழமை இருப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றன. அது நாளே கூட இருக்கலாம். அது அவருடைய ஒரு முடிவுக்கு. சோ இந்த அமைச்சரவையில் பொதுமக்களுடைய விருப்பமா, நம்முடைய விருப்பமா, மற்றவருடைய விருப்பமா, அதிமுகவுடைய விருப்பமா என்பதெல்லாம் கிடையாது. சட்டப்படி அது எப்படி பரிந்துரை இருக்கப்படுகிறது என்று சொன்னால் முதலமைச்சராக பதவியேற்பவர், அதாவது 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட அவையில 117 உறுப்பினர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறதோ அது அவர் பெரும்பான்மை கட்சியுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் முதலமைச்சராக பதவியேற்க அழைக்கப்படுகிறார் ஆளுநரால். அப்படி ஆளுநர் அழைக்கப்படக்கூடியவர் அவர் அளிக்கக்கூடிய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த அமைச்சரவை நிர்மாணிக்கப்படுகிறது. இந்த அமைச்சரவைக்கான பதவி பிரமாணத்தையும் அழைப்பையும் ஆளுநர் அவர்கள் வழங்கினாலும் கூட அந்த அமைச்சரவைக்கான பரிந்துரையை வழங்கக்கூடியவது முதலமைச்சர் தான் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும். கடந்த ஒரு வார காலமாகவே பரபரப்பாக காணப்பட்ட இந்த தமிழக அரசியல் களமானது அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு இன்று மாலை 4:30 மணியளவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்க போகும் இந்த நிகழ்வு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது என்று கூறினாலும் இன்னும் 15 நாட்களுக்குள்ளாகவே சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுகிறது. இந்த காலகட்டம் எப்படி பார்க்கப்படுகிறது திரு பாண்டே? எதிர்கட்சிகளுடைய தலைவர் திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குதிரை பேரம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று குற்றம் சந்தேகம் தெரிவித்திருக்கிறார். அதற்கான பதில் அளிக்க வேண்டிய கடமை ஆளுநருக்கு, அரசுக்கு எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னா
யாரு வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு நியாயமான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது, ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு வெளிப்படையான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது அப்படிங்கிறதுதான் பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இன்னமும் கூட எங்களுடைய தர்ம யுத்தம் தொடரும், நாங்கள் அடுத்த கட்ட சுற்றுல நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று திரு பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் தெரிவிக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் அவருடைய முறையீடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பக்கம் பதவியேற்பு நடக்கிறது. சோ அடுத்த கட்டமாக 124 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்று திரு எடப்பாடி பழனிசாமி உரிமை கோரியிருக்கிறார். எனவே நிச்சயமாக அடுத்த ஒரு கட்டம் அவர்கள் இன்னும் தாண்ட வேண்டியிருக்கிறது. 50% 99% முக்கால் கிணறு இல்ல 90% கிணறை தாண்டி விட்டாலும் கூட அதுல அந்த கிணற்றுல ஒரு 10 விழுக்காடு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அது என்னவென்றால் இந்த பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிப்பது. சட்டமன்றத்தில் அவர் பெரும்பான்மை நிரூபித்துட்டார்கள் என்று சொன்னால் அதுல அவர்கள் அந்த தடையை தாண்டியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு 7-8 அமைச்சர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற 7-8 பேர் மாறினால் நிச்சயமாக நிலைமை விபரீதமாக விடும். அந்த மாதிரி மாறுகிறதா இல்லையா, அதற்கான குதிரை பேரம் நடக்கிறதா, இதுல பிரச்சனை இருக்கிறதா, மிரட்டல் உருட்டல் இருக்கிறதா, வெளிப்படையான தன்மை இருக்கிறதா என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் அத்தனைவருடைய கடமை என்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. மைக்கேல்.